ஹரிவியாபக சர்வத்திர சமான. அந்த தேவசபையில் சிவபெருமானும் இருந்தாராம். அந்த சிவபெருமான் இந்த ஞானத்தை உபதேசம் பண்ணுறார் என்று துளசிதாஸ் சொல்கிறார். துளசி ராமாயணத்தில் வர விஷயம் அது. ஹரி வியாபக சர்வத்திர சமானா प्रेम से प्रगट होई में जाना देश काल दिसी विधि सुहुमाही कहु सो कहा जहां प्रभु नाही. சர்வத்திர வியாபிச்சிருக்கிறார் பகவான் நாராயணன். அதனால தான் அவருக்கு விஷ்ணுன்னே பேர். விஷுர் வியாப்தவ் விஷப்பிரவேசனே என்றெல்லாம் இருக்குது. உள்ளேயும் பிரவேசிச்சிருக்கார், வெளியிலையும் இருக்கார். சர்வத்திர வியாபித்தவராக அகண்டமாக இருக்கக்கூடிய பகவானை ஒரு இடத்துலன்னு நம்ம தேடி தான் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் பிரகடனமாகணும்னா பிரேம வேணும். பிரேம இருந்தால் பிரகடனமாயிடுவார்னு சிவபெருமான் சொல்கிறார். சொல்லும் பொழுதே அங்கே பிரகடனமாயிட்டாராம். பிரகடனமாயிட்டார்னு திடீர்னு ஆவிர்பவிச்சார்னு சொல்ல வேண்டியிருக்க, ஆவிர்பவிச்சார்னு சொல்லலை. எப்படி சொல்கிறார் என்றால், அங்கேருந்து வந்தார், எங்கேருந்தோ வரார். சர்வத்திர வியாபிச்சிருக்கார்னு சிவன் சொல்கிறார். அடுத்தது எப்படி எங்கேருந்தோ வரார். ஏன் எங்கேருந்தோ வரார்னா, அது மனுஷ விடம்பனம் இங்கேயே ஆரம்பிச்சாச்சு. நமக்கு கொடுக்குற பாக்கியத்தை தேவாளுக்கும் கொடுக்கணும்னு நினச்சார். நமக்கு தான் இந்த பாக்கியம், தேவாளுக்கு கிடையாது. எதுன்னா, ஸ்ரீரங்கத்தில் நம்ம பார்த்து வாசல் நின்றுருந்தா அந்த தெரு ஆரம்பத்துலேருந்து பெருமாள் கொஞ்சம் கொஞ்சமாக வரார் இல்லையா, அதை சேவிச்சுட்டே வரலாம். முதல்ல கோஷ்டிலாம் வரும், யானை வரும், எல்லாம் தாண்டி பெருமாள் அப்படியே தூரக்க இருக்கிற பெருமாளுக்கு ஒரு தனி அழகு. அப்புறம் கொஞ்சம் கிட்டக்க வந்தோன்னு ஒரு தனி அழகு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கிட்டக்க வந்து தனி அழகு. கிட்டக்க வந்து நிற்கும் பொழுது ஒரு தனி அழகு. அப்புறம் அப்படி கிளம்பி போகும்போது பின் அலங்காரம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது சித்திர வீதியினுடைய எண்டுக்கு போகும்பொழுது ஒரு தனி அழகு. எல்லாம் சேர்ந்து தான் புறப்பாடுன்னு பேர். திடீர்னு தோன்றினா அதெல்லாம் ரசிக்க முடியாது. இதெல்லாம் ரசிக்க முடியாது. இது மாதிரி பாக்கியம் மனுஷியாளுக்கு கொடுக்குறார் இல்லையா, மனுஷி அவதாரத்தில், அதை தேவாளுக்கும் கொடுப்போன்னு நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி வரார். ஏ தஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாத்தோ மகாத்யுதி சங்கச்சக்கர கதாபாணி பீதவாசா ஜகத்பதி வைனதேயம் சமாருஹ்ய பாஸ்கர ஸ்தோயதம் யதா தத்தஹாட்டக கேயூரஹா வந்தியமானஹா சுரோத்தமைஹ. சங்கச்சக்கர கதாதரனாய், ஸ்ரீவத்சாங்கித வட்சஸ்தலனாய், கோட்டி சூரிய பிரகாசனாய், கோட்டி மன்மத லாவண்யனாய், நீலமேக சியாமலனாய், கௌஸ்துபாமுக்த கந்தரனாய், கருட வாகனனாய் வரார். சந்தாபக்னம் சகல ஜகதாம் சார்ங்கசாபாபிராமம் லக்ஷ்மீ வித்யுல்லசிதம் அதசி குச்ச சச்சாய காயம் வைகுண்டாக்கியம் முனிஜன மனச்சாதகானாம் சரண்யம் காருண்யாபம் திருதச பரிஷத்து காளமேகம் ததர்சே. நீருண்ட மேகம் போல பெருமாள் இருக்கார். ரூபகம், உபம கூட கிடையாது. நீருண்ட மேகமாய் வருகிறார் பெருமாள், காலமேக பெருமாள். காலமேகம் ததர்சே. நீருண்ட மேகம்னா வெயிலெல்லாம் போக்குமே. இந்த பெருமாள் வெயிலை போக்கினாரான்னு சகல ஜகத்துக்கும் சம்சார தாபத்தை போக்கக்கூடியவர். சம்சாரம்னு சொல்கிறீங்களே, அது எங்கே இருக்குது? ஆத்து மாமியா, இல்லாட்டா ஏதாவது ஒரு வஸ்துவா? சம்சாரம்னா என்ன? சில பேர் அப்படிலாம் சொல்கிறா இல்லையா, சம்சாரத்தை அழைச்சி வந்தேளா அப்படின்பா. அது மாதிரி சம்சாரம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. மனசுக்குள்ளே ஏகப்பட்ட உத்வேகங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் சம்சாரம். வெளியில் எங்கேயோ இருக்குன்னு நினச்சிக்க வேண்டாம், மனசுக்குள்ளே தான் இருக்குது. காமம், குரோதம், லோபம், காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா, இதெல்லாம் இருக்குது இல்லையா. அதை சமனம் பண்ணுறதுக்கு வழி என்ன? அதையும் வெளில தேட வேண்டாம். அது எங்கே இருக்குது அப்படின்னு, எந்த ஒரு காமக்ரோதாதிகள் இருக்கோ அந்த லேயரை தாண்டி இருக்கு. உள்ள அந்தர்யாமியாக ஆத்மாவாக இருக்கக்கூடிய ராமச்சந்திர பிரபு, அவர் தான் அந்த சம்சாரமாகிய வெயிலை வந்து சமனம் பண்ணணும். ஆகாசத்தில் பார்த்தேன்னா நிருண்ட மேகத்தில் வானவில் தெரியும். அது மாதிரி இவரை வர்ணிக்கிறேளே, இவரிடத்துல என்ன வில்லு இருக்குது அப்படின்னு, சாருங்க சாபாபி ராமம். சாருங்கம்ங்கிற வில்லு இருக்குது. சாருங்கம்ங்கிற சங்கச்சக்கர கதாதரன்லாம் எல்லா பெருமாளுக்கும் போது. ஆனால் சாருங்கம்ங்கிற வில்லு தான் சாருங்கபாணிக்கு ஒரு தனி. வாதிராஜர் தியானத்தில் இருக்கும் பொழுது
ஒரு அர்ச்சா திருமேனியோட பெருமாள் பிரத்யட்சமானார் ஹிருதயத்தில். எந்த கோவில் பெருமாள் இவர்? வாதிராஜர் கேட்டாராம், தேவரீர் யாரோ அப்படின்னு. கேட்ட உடனே சார்ங்கத்தை எடுத்து காட்டினார். புரிஞ்சுனுட்டேன். சார்ங்கத்தை உள்ளே வச்சுக்கோங்க, மறைச்சிக்கோங்க. அதையே சார்ங்கம் ஆச்சாதைய பிரபோ அப்படின்னு ஸ்தோத்திரம். அதையே மறைச்சிக்கோங்க, கண்ணு பற்று போகிறது. எப்போதுமே வச்சுட்டு இருக்கக்கூடாது. அது அர்ச்சகால்கிட்ட போய் நம்ம கேட்கணும், சார்ங்கத்தை வச்சு காட்டுங்களேன் அப்படின்னு கெஞ்சணும். கெஞ்ச உடனே தான் வச்சு காட்டுவோம். எப்போதுமே வச்சுட்டு இருக்க மாட்டார் அதை. ஏன்னா கண்ணு பட்டுடும். கண் அவ்வளோ அழகாக இருப்பார். ஏற்கனவே அழகு தாங்காது, அதுலேயும் கையில் சார்ங்கத்தை எடுத்துட்டாருன்னு வச்சுப்போம். சார்ங்க சாபாபிராமம், சார்ங்கபாணி, லக்ஷ்மி வித்யுல்லசிதம், மேகத்தில் மின்னல் அடிக்கும். அது மாதிரி பெருமாளுடைய ஹிருதயத்தில் ஹிருதய கமல வாசினியான மகாலட்சுமி. காயாம்பூ வண்ணனாக இருக்கார். அதசி குச்ச சச்சாய காயம் வைகுண்டாக்கியம், வைகுண்டமாகிய மேகம். அவர் பேரே வைகுண்டம். அதனால அவர் லோகத்துக்கு வைகுண்டம்னு பேர். அந்த பேர் ஏன் வந்ததுன்னா இவரே வைகுண்டனாக இருக்கிறதுனால. குண்டம்னா நேரோனஸ், குண்டம்னா இது. அது இல்லாதவர் விகதம், அது அந்த குண்டம் இல்லாதவர், அதனால விகுண்டம் என்று பெயர். அதுதான் வைகுண்டம்ங்கிற லோகம். அவரே தான் அந்த லோகமும். வைகுண்டாக்கியம் முனிஜனமனச்சாதகானாம் சரண்யம். சாதக பறவைகள்லாம் மேலேந்து வர தண்ணியை மட்டும்தான் பருகும், கீழே விழுந்துட்ட ஜலத்தை பருகாது. அது மாதிரி இந்த மற்றவா சம்சாரிகளாக இருக்கிறவா விஷயவாசனையும் எடுத்துப்பா, பகவானையும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவா. அது மாதிரி இருக்கிறவா. ரிஷிகள் எப்படி இருப்பா என்றால் பகவானை மட்டுமே அனுபவிக்கணும் என்று நினைக்கிறவா. அப்படி இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கு சரண்யனாக இருக்கிறவர், ரிஷிகளாகிய சாதக பறவைகளுக்கு சரண்யனாக இருக்கிறவர். மேகம் என்று இருந்தால் மேகம் வருஷிக்குமே, மழையை பொழியுமே. இந்த மேகம், பெருமாளாகிய மேகம் என்ன மழை பொழிஞ்சுது அப்படின்னு கருணையாகிய மழையை வருஷிச்சுடுறதான். காருண்யாபம் திருதசை பரிஷத்து. அப்பேற்பட்ட பகவானை பார்த்த உடனே தேவாள்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறா. வதார்த்தம் வயமாயாதாக தஸ்ய வை முனிபிஹி சஹே கே கே சித்தகந்தர்வயக்ஷாஸ்ச ததஸ்துவாம் சரணங்கதாக துவம் கதிஹி பரமாதேவே சர்வேஷாம் நஃப் பரந்தபே கே கே. ராவணன் பண்ணுற அட்டூழியம் தாங்க முடியல, உங்களையே நாங்கள் சரணாகதி செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இது சொன்ன உடனேயே பெருமாள் எல்லாருக்கும் அபயப்பிரதானம் பண்றார். பயம் தியஜத பத்ரம் வஹா ஹிதார்த்தம் யுதி ராவணம் சபுத்ரே பௌத்ரம் சாமாத்யம் சமித்ர ஜாதி பாந்தவம் ஹத்வா க்ரூரம் துராதர்ஷம் தேவர்ஷீணாம் பயாவகம் தசவர்ஷசகஸ்ராணி தசவர்ஷசதானி சே வத்ஸ்யாமி மானுஷே லோகே பாலயன்னு பிருத்திவீம் இமாகாம். எல்லாரும் பயத்தை விடுங்கள், போருமே, இந்த ஒரு வார்த்தை போருமே. இருந்தாலும் அவள்லாம் நின்றுட்டே இருக்கலாம், ஏதோ ஒரு குறையோடையே நிற்கிறா. அதனால மேலே சொன்னார் பத்ரம்பகா, எல்லாரும் க்ஷேமத்தை அடைவேள். நாங்கள் எங்கே க்ஷேமத்தை அடைகிறது? ராவண மொத்தம் வாழ்ந்துட்டு இருக்கான், என்ன பாடுபடுத்துகிறான். ஹிதார்த்தம், உங்களோட ஹிதத்துக்காக நான் ராவணனை வதம் பண்ணுவேன். அப்பையும் அப்படியே நிற்கிறா சொரத்து இல்லாமல். ஏன் அப்படின்னு, ராவணன் போயிடலாம், இந்திரஜித் இருக்கானே, ராவணனே தேவலாங்கிறவன் என்னும் பொழுது சபுத்திர பௌத்திரம் சாமாத்தியம் சமித்ர ஜாதி பாந்தவம், ராவணனை பூண்டோட ஒழிப்பேன். என்ன, அது ஒரு பெரிய கேங், எல்லாருமா சேர்ந்து தான். அங்கே ராவணனே தேவலான்னு அங்கே இன்னும் நிறைய பேர் இருக்கா. அப்படி இருக்கிறதுனால கும்பகர்ணன், நிகும்பன், கும்பன் அப்படின்னு என்ன எந்த துஷ்டாள்லாம் இருக்காளோ அவள் எல்லாரையும் ஹத்வா க்ரூரம் துராதர்ஷம் பூண்டோட ஒழிப்பேன்னு சொல்கிற அளவுக்கு அந்த ராவணன் மேலே பெருமாளுக்கு என்ன ஆத்திரம் அப்படின்னா அவனோட அதர்மம் தான் ஆத்திரம். தேவ ரிஷீணாம் பயாவகம், ரிஷிகள், தேவர்கள், சதிகள், அதாவது பதிவிரதைகள், இவா எல்லாருக்கும் எவ்வளவு கொடுமை பண்ணியிருக்கான். அதனாலேயே அந்த ராவணனை வதம் பண்ணி, ராவணனோட சேர்ந்த ராட்சசர்களை வதம் பண்ணி, வதம் பண்ணிட்டு உடனே திரும்பிடுவேனோ அப்படின்னு அப்படி இல்லை, ராமராஜ்யம் நடத்துவேன். தசவருஷ சகசிராணி தசவருஷ சதானி சே வத்ஸ்யாமி மானுஷே. உங்கள் திருப்திக்கு ராவணனை வதம் பண்ணுவேன், என் திருப்திக்கு தர்மத்தை ஸ்தாபிப்பேன். வத்ஸ்யாமி மானுஷே லோகே பாலயன்னு பிருத்திவீம் இமாம். பூர்த்திக்கு
ரொம்ப தீர்க்கமான காலம் இருந்து ராஜ்ய பரிபாலனம் செய்வேன் என்று சொல்றார். ஏவம் தத்வா வரம் தேவஹா தேவானாம் விஷ்ணு ஆத்மவான் பிதரம் ரோச்சயாமாசே ததா தசரதம் நிருபம். இப்பேற்பட்ட வரத்தை கொடுத்தார். இங்கே ஏன் மனுஷ ரூபத்தில் வரணும் என்றால், மனுஷனா வந்தால்தான் ராவணனை வதம் பண்ண முடியும். ராவணன் அது மாதிரி வரம் கேட்டுருக்கான் பிரம்மதேவன் இடத்துல. தேவர்கள், கந்தர்வர்கள், யட்சர்கள் யாராலையும் எனக்கு மரணம் கூடாதுன்னு கேட்கும்பொழுது மனுஷனை விட்டுட்டான் ராவணன். ஏன் மனுஷனை விட்டான்? மனுஷனை மதிக்கலை. மனுஷனை ஒரு ஆளாவே அவன் பார்க்கல. மனுஷாளால் என்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு நினச்சுட்டான். அப்படி இருக்கும்பொழுது ராவணனை வதம் பண்ணுறதுக்கு வழி என்ன? மனுஷாளாலையும் நிச்சயமாக பண்ண முடியாது. ராவணனை வதம் பண்ண முடியாது. மனுஷாள் துர்பலமானவா. ராட்சசாலோட பிரபாவத்துக்கு மனுஷாள் துர்பலமானவா. தேவாள் கந்தர்வாளாலையும் பண்ண முடியாது. ஏன்னா பிரம்மதேவன் வரம் கொடுத்துட்டாரே. என்னும் பொழுது யாராவது தேவாளில் ஒருத்தர் மனுஷனா பிறக்கிறதுக்கு துணியணும். அந்த தைரியம் வேணும். மனுஷனா அவதாரம் பண்ண துணிஞ்ச தெய்வம் இது. விஷ்ணுக்கு தானே அவதாரங்கிறது விசேஷம். அவதாரம் பண்ண துணிஞ்ச தெய்வம். இந்த துணிச்சல் எங்கேன்னு வந்தது அப்படின்னு, அது அவதாரமாக பண்ணாலும் ஒரு மர்த்திய ரூபத்தில் வந்தா. கொச்சையாக பேசுகிறேன், மர்த்திய ரூபம்னு. மர்த்தியாவதாரஸ்திகன்னு சுகர் கொடுத்த தைரியம். மர்த்தியனாக பிறந்தாலும் மர்த்தியனா ஆயிடாத தெய்வம் இது. லோகே லோகோத்தரைஹி குணைஹி அஜோபி சன்னு அவ்வியாத்மா என்றெல்லாம் சொல்லும்படியாக பிராகிருத்தனை மாறி வந்தாலும் பிராகிருத்தனா ஆகாத தெய்வம். மற்றவாள்லாம் என்ன பண்ணுவான்னா, எந்த ஒரு வேஷத்தை போடுறோமோ அதுவா ஆயிடுவா, அப்புறம் அதுலேயே மாட்டின்ட்டுருவா, அதுலேயே வெளில வர முடியாதபடி திண்டாடுவா. அது மாதிரி ஒன்று இல்லாமல் போடுற வேஷத்தில் இருக்கவும் இருந்துட்டு அதுக்கப்புறம் எந்த பற்றும் இல்லாமல் வெளியில் வர முடியுங்கிற திறமை உடையவர். அதனால தான் அவதாரம் பண்ணுறார். லோகக்ஷேமத்துக்காக லோகக்ஷேமத்தில் அவ்வளோ பொறுப்பு உடையவர். தர்மஸ்தாபனத்தில் அவ்வளோ பொறுப்பு உடையவர். படாதன பாடுபட்டு மனுஷர்க்காய், மனுஷனுக்காக எவ்வளோ பாடுபடவும் துணிந்தவர். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு என்ன கிருபாளு. அவதாரத்துக்கு காரணங்கள் இதெல்லாம் கிருபாளு என்கிறது. ஆக எத்தனை காரணம் சொல்லலாம்? 2 காரணம் பிரதானமாக சொல்லலாம். ஒன்று கிருபை. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அவதாரம் பண்ணுறேங்கிறது கிருபை. 2வது காரணம் என்னென்ன? அவதாரப்பட்டாலும் அவதாரத்தில் வந்தாலும் பந்தப்பட மாட்டேன் என்கிறது. அப்படி இருக்கிறதுனா இத்தனையும் எதுக்கு சொல்கிறேன்? என்ன ஆத்மவானுங்கிற சப்தத்துக்கு இது அத்தனையும் அர்த்தம். இப்போ நான் சொன்னது அத்தனையும் அர்த்தம். தேவானாம் விஷ்ணு ஆத்மவானு. ஆத்மவானாக சுயம் இருக்கிறதுனால, பிராரப்தத்தினால பிறக்கலை, கிருபையினால் பிறக்கிறார் என்று இருக்கிறதுனால அவருக்கு யாருக்கு பிறக்கணும்னு அவரே சூஸ் பண்ணிப்பார். சுதந்திரம். சாமானிய ஜனங்கள் என்றால் பிராரப்தத்தினால பிறக்கிறவா புண்ணிய பிராரப்தத்தினாலேயோ பாப பிராரப்தத்தினாலேயோ அவள் சூஸ் பண்ணிக்கிறதுங்கிறதுக்கு அவளுக்கு கையில் கிடையாது. பிராரப்த ஆதாரத்தில் பிறப்பா. பிரபு பிறக்கிறார் அப்படின்னா தன்னோட அப்பா யாருன்னு சூஸ் பண்ணுறார். பிதரம் ரோச்சயாமாசேகே. இங்கே கீழே அஸ்வமேதம் பண்ணிட்டு இருக்காரே அவர் தான் எங்கள் அப்பா. அவர் அஸ்வமேதம் பண்ணி முடிச்சுட்டார். ரிஷ்யசங்கர் இடத்துல நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுறார். புத்திரார்த்தம் எந்த யாகம் உண்டோ அதை ஆரம்பிங்கோ. புத்திரகாமேஷ்டியை சொல்கிறார். புத்திரகாமேஷ்டி ஆரம்பிங்கோன்ன உடனே ரிஷிசங்கர் கண்களை மூடிட்டார். சமாதிக்கு போயிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு கண்ணை திறந்தார். கத்கதமாக கண்களில் லேசாக, இதெல்லாம் ராமாயணத்தை வரது தான் சொல்கிறேன், லேசாக கண்ணீர் தெரிகிறது. தசரதரை பார்த்து சொல்கிறார், உனக்கு மகாபுருஷன் அவதாரம் பண்ண போகிறான்ப்பா அப்படின்னுட்டு புத்திரகாமேஷ்டியை ஆரம்பிக்கிறார் ரிஷிசங்கர். புத்திரகாமேஷ்டி நடந்துட்டு இருக்கும் பொழுதே பிராஜாபத்திய திவ்ய புருஷன் அந்த அக்னி குண்டத்திலேருந்து ஆவிர்பவிக்கிறார். ஆவிர்பவிச்சு தசரத சக்கரவர்த்தியினுடைய கையில் ஒரு பாயச கலசத்தை கொடுக்கிறார். தசரதர் வணங்கி அந்த பாயசத்தை பெற்றுண்டார். கௌசல்யம்மா, கைகேயம்மா, சுமித்ரம்மா 3 பேருக்கும் விபாகம் பண்ணி கொடுக்குறார். பாக்கி இருந்தது அதை சுமித்ரம்மாவுக்கே கொடுக்குறார். 3 பேரும் கர்ப்பவதிகளாக ஆனார்கள். பரம சந்தோஷப்பட்டார் தசரத சக்கரவர்த்தி. பபூவ ஹிருஷ்டா திருதிவே யதா ஹரிஹி சுரேந்திர சித்தர்ஷிகணாபி பூஜிதா. வைகுண்டத்தில் பகவான் நாராயணன் எப்படி குறையொன்றும் இல்லாதவனாக இருப்பானோ அது மாதிரியா தசரதர் இருந்தார். பிரம்மதேவன் எல்லா தேவாலையும் பார்த்து சொன்னார், பகவான் நாராயணனே மனுஷனா பிறக்க துணிஞ்சுட்டார். அப்படி இருக்கும்பொழுது நாமும் தான் பிறக்கணும்
பந்தப்பட்டு போயிட மாட்டோமான்னு அவர் இருக்கார், பார்த்துப்பார். பிறக்கிறது அவரோட தான் பிறக்கிறோம் பூலோகத்தில். அதனால நம்மளும் பிறந்துருவோம். அவருக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக பிறந்தோன்னா பந்தப்பட மாட்டோம் என்று பிரம்மதேவன் தேவாளுக்கெல்லாம் சொல்ல, உடனே அத்தனை தேவாளும் வானராளா வரா. அவர் நரனா வந்தால் நம்மளாம் வானரனா வருவோம் என்று வரா. இப்படி அந்த சபையை, அதாவது நாடக மேடையை சஜ்ஜமாக்கி விட்டார். எல்லாரும் பிறந்தாச்சு. ஹனுமத் அவதாரத்தை விசேஷமாக கொண்டாடி பாராயணம் பண்ணார். இன்னைக்கு 18வது சர்க்கம் ராமரோட அவதாரம் தான். அதுக்கு முன்னாடி சர்க்கம் ஹனுமாரோட அவதாரம். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெயெல்லாம் சொல்லி நீ அதை என்னவோ இப்போ பிரதானமாகிடுது இன்னைக்கு. இத்தனை வானராள்லாம் பிறக்கிறா எல்லாம் வந்தது அது இந்த சர்க்கத்தில். எல்லாம் சஜ்ஜமாயிடுத்து என்ற உடனே பகவான் நாராயணன் தான் அவதாரம் பண்ணோன்னு சங்கல்பிக்கிறார். வசந்த ருத்து சித்திர மாதம். ததச்ச துவாதசே மாசே சைத்ரே நாவமிகே திதௌ நக்ஷத்ரே அதிதி தெய்வத்யே சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கட்டே லக்னே வாக்பதா விந்துனா சக प्रोद्यमाने जगन्नाथं सर्वलोकनमस्कृतं कौसल्या जनयद्रामं सर्वलक्षणसंयुतं विष्णोरर्धं महाभागं पुत्रं ऐक्ष्वाकवर्धनं कौसल्या शुशुभे तेन पुत्रेण अमिततेजसा यथा वरेण देवानाम् अदितिः वज्रपाणिना भरतो नाम कैकेय्यां जज्ञे सत्यपराक्रमः साक्षात् विष्णोः चतुर्भागः सर्वैः समुदितो गुणैः अथ लक्ष्मणशत्रुघ्नौ सुमित्रा जनयत् सुतौ सर्वास्त्रकुशलौ वीरो विष्णोः अर्धसमन्वितौ पुष्ये जातस्तु भरतः मीनलग्ने प्रसन्नदीः सार्पे जातौ च सौमित्री कुलीरेऽभ्युदिते रवौ राज्ञः पुत्रा महात्मानः चत्वारो जज्ञिरे पृथक् गुणवन्तः अनुरूपाश्च रुच्यागा प्रोष्ठपदोपमाः 12 மாதம் போன சித்திரையில் யாகம் நடந்தது. அடுத்த சித்திரையில் பகவான் அவதாரம் பண்ணுறார். சைத்ரே நாவமிகே திதௌ, நவமி திதி, ஸ்ரீராமநவமி. ஸ்ரீராமநவமின்னு இன்றைக்கி லோகத்தில் சர்வத்திர பிரசித்தமாக கொண்டாடுறோமே, அந்த ராமநவமி முதல் ராமநவமி. நாவமிகே திதௌ இதே அயோத்தியில். நட்சத்திரே அதிதி தெய்வத்தியே புனர்வசு நட்சத்திரம். அதிதி தெய்வத்தியமான நட்சத்திரம். அதிதினாலே அகண்டம் அப்படின்னு அர்த்தம். தோ அவகண்டனேங்கிற தாத்து அதுலேன்னு வந்தது திதி. கண்டிதம் நேரோனஸ்னு அர்த்தம். அதிதி அப்படிங்கிறது அகண்டம். அதனால அதிதி தெய்வத்தியம் அப்படின்னு சொன்னான்னா ரொம்ப விசாலமான மனசு இருக்கும். அதுதான் நட்சத்திரே அதிதி தெய்வத்தியே சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு. 5 கிரகங்கள் உச்சத்தில் இருக்கான். பிரபு அவதரிக்கும் பொழுது 2 கிரகம் உச்சத்தில் இருந்தாலே பெரிய மகாபுருஷன் பா. ராமர் அவதாரம் பண்ணும் பொழுது 5 கிரகம் உச்சத்தில் இருக்கு. கர்க்கட்டே லக்னே கடக லக்னம். ப்ருகஸ்பதியும் சோமனுமா சேர்ந்திருக்கிறார்கள். வாக்பதோ இந்துநாசக புரோத்தியமானே. அது மாதிரி சமயத்தில் அவதாரம் பண்ணுறார். நல்ல வேளை இந்த கிரகங்கள்லாம் நன்னா அமைஞ்சுடுத்து, நட்சத்திரங்கள்லாம் சரியாக புனர்வசுவாக எடுத்து குழந்தை பிறந்தது. அந்த இது மாதிரி பிறந்ததுனால இந்த ஜாதக விசேஷத்தினால ரொம்ப அற்புதமாக இருக்கார் ராமர் அப்படின்னு சொல்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லலை வால்மீகி. அதுக்காக சொல்லலை இதெல்லாம். என்ன பின்னாடி இதே வால்மீகி தான், வேற யாரும் இல்லை. அத்தியாத்ம ராமாயணத்தில் இல்லை, இதே வால்மீகி தான் நச்ச காலவசானுகான்னார். இந்த காலத்துக்கெல்லாம் வசமாறவர் இல்லை ராமர் அப்படின்னு ஒரு போடு போட்டார். ஜோதிஷம் சத்தியம்தான். ஆனால் ராமர் வரைக்குமா அப்படின்னு பார்க்கும்பொழுது ராமர் வரைக்கும் தான், அதுவும் சத்தியம்தான். ராமர் வரைக்கும் தான். ராமர் வரைக்கும்னு இருந்தாலும் ராமர் தான் சுவாதந்திரியத்தினால தன் மேலே ஏற்றி விட்டுக்கிறவர். அதுக்கு கர்மாவினால் கட்டுப்பட்டவர் கிடையாது அவர். அப்படி சொல்கிறதுனால நச்ச காலவசானுகா. அப்போ எப்படி அர்த்தம் சொல்லணும்? இங்கே என்ன அர்த்தம்? இது மாதிரி சொல்லணும். ராமரோட சம்பந்தப்பட்டால் நம்ம எல்லாரும் மங்களமான கிரகங்களாகவும் நட்சத்திரமாகவும் ஆவோன்னு ஆசைப்பட்டு ராமர் பிறக்கிற நாள் எதுன்னு தெரிஞ்சுட்டு அன்னைக்கு இதெல்லாம் ரெடியாக இருக்கான். புனர்வசுவும் அப்புறம் இந்த 5 கிரகங்களும் இது எல்லாம் இது மாதிரியான ஜாதகமே அன்றைக்கி ரெடியாக இருக்கான். ராமர் அவதார தினத்தில் நம்மளாம் இருந்தோன்னா நம்ம பாக்கியசாலிகளாக ஆவோம் அப்படின்னு. புனர்வசுவால் ராமருக்கு பெருமையா, ராமரால் புனர்வசுக்கு பெருமையா அப்படின்னு ராமர் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். யாருக்காவது புனர்வசு நட்சத்திரம் ஞாபகம் வந்ததோ? வரலை.
அதுவே ஏதோ ஒரு குழந்தை வந்து நமஸ்காரம் பண்ணுறது, என்ன நட்சத்திரம்பான்னு கேட்குறேன், சும்மா கேட்குறேன், இப்படிலாம் கேட்க மாட்டேன், கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து புனர்வசு அப்படிங்கிறது. உடனே என்ன ஞாபகம் வரும்? அப்போது புனர்வசுக்கு தான் ராமரால் பெருமையை தவிர ராமருக்கு புனர்வசுவால் பெருமை இல்லை அப்படிங்கிறது தெரியறது. அப்படி ஒரு குழந்தையாக பிறந்தானா. புரோத்தியமானே ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம், எல்லாராலையும் நமஸ்கரிக்கப்படுகின்றவர், எல்லாருக்கும் சம்மதமானவர். அப்பேற்பட்ட அந்த குழந்தைய கௌசல்யம்மா பெற்றெடுத்தாள். அந்த குழந்தைய பெற்றெடுத்ததுனால கௌசல்யா அத்தியந்த சோபையை அடைஞ்சா. அதுக்கு அடுத்தது கைகேயம்மாவுக்கு பரதன் பிறக்கிறார். அதுக்கு அடுத்த நாளே சுமித்ரம்மாவுக்கு லக்ஷ்மண சத்ருகுணால் பிறக்கிறார். நால்வருமே பகவான் நாராயணனுடைய அவதாரம். நாராயணனே ராமரா வரார். லக்ஷ்மண பரத சத்ருக்னாலாம் நாராயணனுடைய அம்சமாக வந்தவா. நான் சாட்சாத் ராமோ ரகுஸ்ரேஷ்டா சேஷோ லக்ஷ்மண உச்சதே என்று சொல்கிறார் இல்லையா பின்னாடியும். சாட்சாத் நாராயணனே ராமரா வந்தார். நாராயணன் சாட்சா பூர்ணாவதாரம் பா இல்லையா, அது மாதிரி சாட்சாத் அவதாரம். சாட்சாத் நாராயணனே ராமரா வந்தார் அப்படின்னும், சேஷகான அம்சம், நாராயணன் அம்சமாக லக்ஷ்மணனா வந்தார். அதனால தான் அம்சமாக இருக்கார் அவர் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் அம்சாவதாரம். இது மாதிரி அந்த இது இருக்குது. அம்சம்னா எல்லாமே அம்சம்தான். நாராயணனுடைய அம்சமாக தான் ஆதிசேஷன் இருக்குது. அதனால தான் ஆதிசேஷனுக்கே சேஷன்னு பேர். நாராயணனுடைய அம்சம்தான் சங்கு, நாராயணனுடைய அம்சம்தான் சக்கரங்கிறதுனால பாஞ்சராத்திராதி சாஸ்திரங்களில் ஆதிசேஷனே லக்ஷ்மணனாக வந்தார், பாஞ்சஜன்யமே பரதனா வந்தது, சுதர்சன சக்கரமே சத்ருகுணனா வந்தது என்று அழகாக எடுத்து காட்டுறார். இவ்வாறு 4 குழந்தைகள் ராம லக்ஷ்மண பரத சத்ருகுணால் அவளுக்கு தொட்டிலிட்டு தசரதர் சந்தோஷப்பட்டாராம். வாரி வழங்கினார். எல்லா ஜனங்களும் ஓடி ஓடி வந்து அந்த குழந்தைகளை பார்த்து பதாயிலாம் பாடி, ராமநவமி உற்சவம் எப்படி நடக்கும் இங்கே இன்னும் கொஞ்ச நாளில் ஆரம்பிச்சிடும். கனகபவனுக்கு ராத்திரி போவோம் தரிசனத்துக்கு, ஆச்சரியமாக இருக்கும். மொத்த அயோத்தியை சேர்ந்த எல்லா பக்தாலும் கூடிடுவாங்க. எல்லா ஆச்சாரிய புருஷாள் பெரியோர்கள் எல்லாருமா பதாயில் கலந்துண்டு, பதாய் கிட்டத்தட்ட ஒரு 300 கீர்த்தனை, அது ராமநவமி கீர்த்தனை, எல்லாத்தையும் பாடுவா. ரொம்ப விசேஷமாக பாடுவா. தன வைஷ்ணவாள் கூடி பாடுவா. பார்க்குறதே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அது மாதிரி தானே அப்போது நான் ஆச்சு, இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிடுத்துன்னு அத்தனை வைஷ்ணவாலும் ராம ஜென்மபூமியிலேயே கூடி பாடுவா. ஜாம் 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 ஜாம்னு அப்படி ஜே 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 நடக்கும். அப்போது ராமநவமி உற்சவம் எல்லாரும் வந்து பார்த்து இந்த குழந்தைய எல்லாரும் பாட, எல்லாரும் சந்தோஷப்பட, இவ்வாறு ராமநவமி உற்சவம் நடக்கிறது. அதித்யைகாதசாகம் தூ நாம கர்ம ததா கரோத் ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகயீ சுதம் சௌமித்ரிம் லக்ஷ்மணமிதி சத்ருக்னம் அபரம் ததா வசிஷ்டः பரமப்ரீதः நாமானி கிருத்தவான் ததா. மூத்த குழந்தைக்கு வசிஷ்டர் ராம என்கிற திருநாமத்தை வச்சார். ஸ்ட்ரைட் அதை வச்சார். அப்புறம் அதில் திருப்தி இல்லை, அப்புறம் இன்னொன்று வச்சார், அது திருப்தியில் கடைசியாக ஏதோ ஒன்று வச்சார் அப்படின்னு இல்லாதபடிக்கு ஸ்ட்ரைட் இந்த குழந்தைக்கு ராமன். ராமன்னொடனே வசிஷ்டா பரமப்ரீதா, பரமப்ரீதியை அடைஞ்சுட்டார். இந்த ஒரு நாமத்தில் பரமப்ரீதியை அடைஞ்சுட்டார் வசிஷ்டர். ஏன்னா லோகத்தையே ரமிக்கச் செய்கிறவன் ராமன். அடுத்தது கைகேயினுடைய குழந்தை பெரிய பாரத்தை பறிக்க போகிறவன் ராமரை காட்டுக்கு போகும்பொழுது. அதனால் பரதன் என்று அவருக்கு திருநாமம். அதுக்கு அடுத்தது சுமித்ரம்மாவனுடைய குழந்தைகள் லக்ஷ்மீகரமாக இருக்கிறதுனால லக்ஷ்மணம். லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தனஹா. நித்திய சத்ருக்களான இந்திரியங்களே அல்லது வாசனைகளை ஜெயிக்கக்கூடியவருங்கிறதுனால சத்ருகுணன்கிற பெயர். 4 குழந்தைகளுக்கு 4 தொட்டிலிட்டு குழந்தைகளை அம்மாக்கள்லாம் தாளாட்டுறா. கௌசல்யம்மா தாளாட்டுறா ராம்லல்லாவை. மனு புகழ் கோசலை தன் மணி வயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன் மூடிகள் சிந்து வித்தாய் செம்பொன் சேர் கண்ணினம் மாமதில் புடை சூழ் கணபுரத்தென் கருமணியே என்னுடைய இன்னமுதே இராகவனே தாலேலோ. உலகமே கொண்டாடுறதான் கௌசல்யம்மாவை. மனுபுகழ் கோசலை உலகமே ஏன் கொண்டாடுறது அப்படின்னு ஒரு பெருமை போருமே அவளுக்கு. நம்ம ராம்லல்லாவை பெத்தவளாச்சே.
எங்கேயோ லங்கேல வானராளும் ராட்சசாலும் ராமர் புஷ்பக விமானத்தில் எழுந்தருளுகிறார். அப்போ எல்லாரும் ராமர் இடத்துல நாங்களும் அயோத்தி வரோமேன்னு கேட்குறா. நாங்களும் வந்துடுறோமே, விமானத்தில் உங்களோடையே வந்துடுறோமே. எதுக்குன்னு கேட்கும்பொழுது பட்டாபிஷேகத்துக்குள்ள நாங்கள் கலந்துக்கணுமேனு சொன்னாலோ சொல்லலையோ, ஆனால் ஒரு வார்த்தை சொன்னா, அங்கே உங்களை பெத்த அம்மா இருக்காளாமே, அவளை வந்து பார்க்குறோம், நமஸ்காரம் பண்ணணும் என்று சொன்னாளாம். அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவள் ராமமாதா யசஸ்வினி. ராமரே சொல்லிக்கிறார், மம மாதா யசஸ்வினி மனு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே. ராமனுடைய அந்த சின்ன தொப்பை ராம்லல்லா தாச்சின்னு இருக்கும் பொழுது அது மேலே போயிட்டு போயிட்டு வரதான். அப்படிப்பட்ட மணிவயிறு வாய்த்த ராமனே, இது ஒரு அர்த்தம். கோசலையினுடைய மணிவயிறு வாய்த்த ராமனே. இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, கோசலையின் மணிவயிற்றில் பிறந்த ராமனே என்கின்ற அர்த்தம். கோசலையோட வயிறே மணி வயிறு, ராம்லல்லாவை 10 மாதம் சுமந்த வயிறு என்கிறதுனால மணிவயிறு வாய்த்தவனே. தென்னிலங்கை கோன் மூடிகள் சிந்து வித்தாய் செம்பொன். இன்னைக்கு இங்கே தாளாட்டும் பொழுதே அது இப்படி குழந்தைன சும்மா இருக்காது இல்லையா, கை கால்லாம் இப்படி இப்படி பண்ணுறது இல்லையா. இதை பார்த்தாலே இப்பயே கையில் வில்ல, இந்த குழந்தைய இப்படி தான் இருக்கும், உற்சவரை பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும். குழந்த ராமன் இப்படி 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 இப்படிங்கும். அது இங்கே அயோத்தியில் எல்லா ராமருமே இப்படி தான் இருப்பாள். அது மாதிரி இந்த குழந்த ராமன் இப்படி பண்ணுறதை பார்த்தனா, ஒரு கையில் வில்ல வச்சுன்னு இன்னொரு கையில் பானத்தை வச்சுன்னு இப்பயே ராவண சம்ஹாரம் பண்ணிடுவாரோன்னு தோன்றது. பரம கம்பீரம் சிசும் அபிவீட்சிய ஜாம் 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 ஜாம்னு இருக்கார். அங்கேயே தென்னிலங்கை கோன் முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன் சேர் கண்ணினம்மா மதில் புடைசூழ் கண்ணபுரத்து. திருக்கண்ணபுரம், திருக்கண்ணபுரங்கிற திவ்ய தேசத்தையே அயோத்தியா ஆக்கி அதில் உள்ள சௌரிராஜனையே ராமச்சந்திரனாக விசேஷமாக இங்கே தாளாட்டுகிறார். பாசுரம் ஆரம்பிக்கும் பொழுது மனுபுகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே, கோசலையின் திருக்குமரான்னு ஆரம்பித்தார். பாசுரம் வளர வளர குலசேகர ஆழ்வாருடைய வாத்சல்யமும் வளர்ந்து, கௌசல்ய வேற தான் வேறங்கிறத மறந்து, என் கருமணி ஏ ஏ என் கரிய மாணிக்கமே. இன்னொரு அர்த்தம், எனது கருவில் உதித்த மணியே, என் கருமணி ஏ என்னுடைய இன்ன மூதே ராகவனே தாலேலோ. என்னுடைய இனிக்கக்கூடிய அமுதே. இந்த அமுதம் சாப்பிட ஆரம்பித்த உடனே வேறு அமுதங்கள்லாம் கசந்து விடுத்தான். அதனால அமுதம்னாலே இனிக்கிறது தானேண்ணா, அமுதம்னாலே இனிக்காது. இந்த அமுதம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டா மற்ற அமுதம்னா சுமார்னு தோணி போயிடும். அதனால என்னுடைய இன்ன அமுதே ராகவனே. ராகவன்கிற வார்த்தை அருமையான வார்த்தை. பொதுவாக நமக்கு ரொம்ப களைப்பாக இருந்ததுன்னா சித்த உட்காந்து நம்ம பெரியவாள்லாம் சொல்கிறேன், ராகவா அப்படிம்பா. ராகவனே தா, வாத்சல்யத்துக்கான வார்த்தை ராகவன்கிறது. ராகவனே தாலேலோ. இவ்வாறு குலசேகர ஆழ்வார் தானே கௌசல்யா இருந்து ராம்லல்லாவை தாளாட்டக்கூடிய இப்பேற்பட்ட விஷயம் ஸ்ரீராமருடைய அவதாரம். இந்த அவதாரத்தை ராமஜென்ம பூமிக்கு அருகாமலேயே நாம் அமர்ந்து சிரவணம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். ராம ஜென்மபூமியை பற்றி ஸ்காந்தம் அவ்வளோ விசேஷமாக சொல்கிறது. அதுவும் ராமநவமியும் பொழுது ராம ஜென்மபூமியில் இருக்கிறத ரொம்ப விசேஷமாக சொல்கிறது. வாசிஷ்டாது உத்தரே ததா, இதை தான் சுப்ரீம் கோர்ட்லேயும் காட்டினா இந்த ஸ்லோகத்தை தான். விக்னேஸ்வராத்து பூர்வபாகே வாசிஷ்டாத்து உத்தரே ததா லோமசாத்து பশ্চিமே பாகே ஜென்மஸ்தானம் இதி ஸ்மிருதம் என்று. வசிஷ்டாசிரமத்திலேருந்து உத்தர பாகத்தில், லோமசாசிரமத்திலேருந்து பশ্চিம பாகத்தில், விக்னேஸ்வர் மந்திர்லேருந்து கிழக்கு பாகத்தில் அயோத்தியாவில் இருக்கக்கூடியதற்கு ராம ஜென்மபூமி என்று பெயர். எஸ்ய தரிசன மாத்திரேன கர்ப்பவாசஜயோ பவேத். இதெல்லாம் ஸ்காந்தம். ஸ்காந்தத்தில் உள்ள ராம ஜென்மபூமி மகாத்மியம். இது ஸ்காந்தத்தில் அயோத்தியாவோட ஜிபிஎஸ்ஸே இருக்குது. ஸ்காந்தத்தில் அயோத்தியா மகாத்மியன்னு உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தோன்னா அது தெரியும். அது அயோத்தியாவோட அயோத்தியாவில் என்னென்ன ஸ்தானம் எங்கெங்கே இருக்குங்கிறத கரெக்டாக, எத்தனை யோஜனை தூரத்தில் எது எது இருக்குது, எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. ஸ்காந்தத்தில் இருக்கிறது ஆச்சரியம் இல்லை, அது அப்படியே இப்பயும் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் அந்த ஸ்காந்தத்தில் உள்ள அத்தியாயங்களை எடுத்து வச்சுண்டு
அது கிட்டத்தட்ட 100 பக்கம் அயோத்தியா மகாத்மியம் ஸ்காந்தத்தில். அதை எடுத்து வச்சுட்டு அந்த ஜிபிஎஸை ஃபாலோ பண்ணிகிட்டே அயோத்தியாவில் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். அது மாதிரி இருக்கும். அதில் கரெக்டாக ஜென்மபூமியை பற்றி வருது. அப்பேற்பட்ட இந்த ஒரு ஜென்மபூமி ஸ்ரீராம ஜென்மபூமி, அதனுடைய அருகாமையில் நாம் இந்த ராம ஜனனம்ங்கிறத சிரவணம் பண்ணுற பாக்கியம். மேலே இப்போ பாராயணம் இருக்கும், மறுபடியும் 11:30 மணிக்கு உபன்யாசம் இருக்கும். சீதாவல்லப லால் கீ.